ஏங்க ம் கிளம்பிட்டேன், சாப்பிட்ருங்க. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாம்மா. ம் சரி, நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேம்மா. சரி, வந்துருங்க. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. அப்பா. அதெல்லாம் எடுத்து அடிக்க வச்சிட்டியா? பா, நீ என்னையே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற. வர ஆளுங்களாம் வச்சு என்னதான் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ற வர ஆளுகிட்ட? ஏய் நில்லு. மணி என்னாவது நீ போட்டு ஆட்டிட்டு வந்துட்டு இருக்கிற? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா. அதுதான் ஏன்னு கேட்குறேன், புரியலையா? மற்றவங்கள மாதிரி புள்ள கூட்டி இருந்துன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகும். உனக்கு அதுவும் கிடையாது. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு இன்ன வரைக்கும் பதிலும் கிடையாது. இனிமே கரெக்டா வந்துடுறேண்ணா. என்ன அண்ணன் ஒன்னு உன் கூடயா பிறந்தேன்? இனிமே சாருன்னு சொல்லி பழகு, புரியுதா? சரிங்க சார், இனிமே சார்னே கூப்பிடுறேன். பா. கோபால, என்னண்ணா? எல்லாம் கரெக்டா இருக்குதா? கரெக்டாக இருக்குண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க காலையில இருந்து? ஸ்பேனரு, ஸ்க்ரூ டிரைவர் எல்லாத்தையும் அடிக்க வச்சேண்ணா. அட்டை கழட்டு சொன்னல, காலையில போய் கழட்ட வேண்டியதானே? கலெக்டாக போகிறேண்ணா. முதல்ல போய் கழட்டு. சரிண்ணா. சீக்கிரமா முடிச்சிரு. ஆ. வணக்கம் சார். என்னப்பா? ஓனரு. உள்ள போய் வேலையை பாரு போ. சார், ஓனர் இருக்காங்களா? என்ன விஷயம்? இல்லை சார், வேலை ஏதாவது இருக்குமான்னு கேட்கறதுக்காக வந்தேன். வேலையா? இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன வேலை தெரியும்? பைக் மெக்கானிக் வேலை எல்லாம் தெரியும் சார். எல்லா வேலையும் தெரியுமா? தெரியும் சார். எங்கேருந்து போகிற? பக்கத்தில் திருமங்கலத்துலேருந்து வரேன் சார். ஆ, பக்கத்தில் திருமங்கலத்துலேருந்து வரேன் சார். ஆ, திருமங்கலத்துலையா? ஆமாம். வேலை இருக்குது தம்பி. நீ வேலை செய்யறத பார்த்துட்டு தான் சம்பளம் தருவேன். ஒழுங்கா இருந்து வேலை பார்ப்பியா? ஒழுங்காக வேலை பார்ப்பேன் சார். லீவ் எல்லாம் எடுக்கக்கூடாது. இல்லை சார், லீவெல்லாம் போட மாட்டேன். சரியா? சரி சார். சரி, போ, காலைல வா. ஆ, வரேன் சார். கோபால, சொல்லுண்ணா. அண்ணா, வேலை முடிஞ்சுண்ணா. வீட்டுக்கு போட்டுமா? என்ன பண்ண? நட்டு கழட்டிக்கிட்டு இருந்தேன். காலையிலேருந்து ஒரு நட்டவை ஆமாம். நல்லா கழட்டினேன். ம். போ, மற்ற வேலையெல்லாம் போய் செய்யு. செஞ்சுட்டு அப்புறம் போகலாம். போ வேற எங்கன்னா நட்டு இருக்கு. போ போ. எனக்குன்னு வந்து சாந்தானு பாரு. எனக்கு எதுவும் பண்ணணும் போல இருக்கு. எனக்கு தான் பண்ணணும் போல இருக்கு. ஏய் அடே பாட்னா, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? உன்னை என்ன சொன்னேன்? ரேக்ல இருக்கிற எல்லா துணியும் மடிச்சு வைக்க சொன்னல. போ. நீ என்ன பண்ற ராஜா? இந்த துணி என்ன பண்ற? அந்த பொண்ணு மடிச்சு வைக்குதுல, துணியெல்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் மடிப்போ. அது மறுபடியும் மடிக்கவா? என்ன பார்த்தா இவனுக்கு மடிடா, எப்படி போடா. தெரியுது? போட. காலையிலேருந்து ஆளுக்கான எங்கே போயிருப்பான்? ஏ பைத்தியமாடா நீ, நான் கஷ்டப்பட்டு மடிச்சு வைக்கிறேன், நீ பாட்டு எடுத்து கீழே போட்டுட்டு இருக்க. அந்த கூமுட்டை தான் சொன்னா அவன் மடிச்ச பாடி கழிச்சு போடுன்னு. நான் என்ன பண்றேன்? எந்த கும்பிட்ட சொன்னா? ஐயோ, அப்புறம் அவன் சம்பளம் தர மாட்டான். கூமுட்ட சொன்னது என் காதுல வந்தது, ஆனா என்ன சொல்லியிருக்க மாட்டேன். உங்களை தான் சார் சொன்னா அவன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன் சார். நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அவன் மடிச்சு வச்சதை நான் கழிச்சு போறேன் சார். நீ என்னப்பா பண்ற? இவங்க பண்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் சார். இதெல்லாம் என் பையன் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? யாரு? உன் பையனா? இந்த பொண்ணை கூட்டு போயிருப்பான் சார். என்னதோ கூட்டிட்டு போயிருப்பானா? இவனால பெரிய தலைவலிப்பா. பானு கொஞ்சம் வர சொல்கிறீங்களா? கூப்பிட்டு போகணும். பானுவா? அவன் ரொம்ப நேரமா ஆளே காணுமே. மேலே வேற ஓனர் பையன் இருந்தா பேசிட்டு இருக்கலாம்ண்ணா. நீங்க வேணா ஃபோன் பண்ணி பாருங்க அவளுக்கு. பானு எங்கே இருக்க? இங்கே தான், கடையில் தாங்க இருக்கேன். ஏங்க எதுக்கு கேட்குறீங்க? கடையில் தாங்க இருக்கேன். கடையிலையா? ஆமாம். என்னாச்சுங்க? சரி, ஓகே, பார்த்து வா. சரிங்க. புரியலையா? மற்றவங்கள மாதிரி புள்ள கூட்டி இருந்துன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகும். உனக்கு அதுவும் கிடையாது. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு இன்ன வரைக்கும் பதிலும் கிடையாது. என்ன அண்ணன் ஒன்னு உன் கூடயா பிறந்தேன்? ஏய் நில்லு. மணி என்னாவது நீ போட்டு ஆட்டிட்டு வந்துட்டு இருக்கிற? ஏங்க ம் ஏங்க ம் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்ருங்க. எங்கடி போகிற அதுக்குள்ளே? எந்திரிச்சு மணியை பாருங்க.
என்னடி சாப்பிட்டியா? ஏ பானு, நேத்து மதியானம் உங்க வீட்டுக்கார் வந்தப்ப எங்க போயிருந்த நீ? என் வீட்டுக்கார் வந்தாரா? ஆமா, உன்னை கூட்டு போக தான் வந்திருந்தாரு. ஆமா அங்க ஏன் வேலையை விட்டு நின்று? லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன். ஆ. வீட்டிலலாம் ஒத்துக்கல. ஆ அதனால 3 மாதம் வீட்டில் இருந்துட்டேன். 3 மாசமா? சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? என் மனைவி வேலைக்கு போகிறா. மனைவி தான் குடும்பத்தை ரன் பண்றாங்களா? ஆமாம். உனக்கு தான் வேலை தெரியுமில்ல, முதல்ல வேலைக்கு போயிருக்க வேண்டியதானே? லவ் மேரேஜ் பண்ணதுனால வீட்டில் ஒத்துக்கல. மைண்ட் அப்செட்டு. அதான் 3 மாதம் வீட்டில் இருந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமாம் சார். உனக்கு மைண்ட் அப்செட் ஆன மாதிரி தானே அந்த பொண்ணுக்கு மைண்ட் அப்செட் ஆயிருக்கு. உனக்கு சம்பாதிச்சு போறதை விட்டு போட அந்த பொண்ணு வீட்டில் உட்காந்துருந்தா உன்னாலுமே என்ன இருக்கும்? இனிமேலாவது வீட்டில் படுத்து தூங்காம ஒழுங்கா வேலைக்கு வந்து அந்த பிள்ளை காப்பாத்துற வழியா பாரு. சரிங்க சார். தம்பி, எந்த ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் சரி அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். இனிமே சார் நல்லா சொல்லாத, அண்ணனை கூப்பிடு. சரிங்க. எதுக்குடி ஃபோன் பண்ண? மா நல்லா இருக்கியா? நாங்க நல்லா இருக்கோம், நாசமா போறோம். அத பத்தி உனக்கு என்னடி கவலை? சொல்ற பேச்சு கேட்காம எங்களை அசிங்கப்படுத்திட்டு போனல்ல, அப்படியே போக வேண்டியதானே? மா, வீட்ல ரொம்ப பிரச்சனையா இருக்குமா. கையில காசே இல்லம்மா. காசு இல்லையா? பிச்சைக்கார பையலோட ஓடுனா நீ அவனோட சேர்ந்து பிச்சை தாண்டி எடுக்கணும். எங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போனல்ல, அனுபவி நல்லா. மா, 4 மாசமா ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. கஷ்டப்பட்டுடி பெத்தவங்க வயித்துல சும்மா விட்டுருமா? இங்க பாருமா, நீயே இப்படி சொன்னா எப்படிமா? ஏய் இங்க பாரு, நீ வாழ இல்லனா சாவு. எனக்கு ஃபோன் பண்ற வேலை எல்லாம் வெச்சுக்காத. மா, ஓடுகாலி நாயே. மா, வேடி போன். ஹலோ பானு, நான் பார்க் போயிட்டு வந்துடுறேம்மா. ம் சரி. என்ன இது வெயிட்டாக இருக்கு? மதியம் எதுவும் சாப்பிடல? சாப்பிடல. ஏன்டா, என்னடாச்சு? நம்ம வேணா குழந்தை பெத்துக்கலாமா? நீ தானே சொன்ன கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை சேர்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம். இப்போ என்ன அர்ஜென்ட்டு? குழந்தை எவ்வளவு முக்கியம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சரி, நீ கொஞ்சம் அப்செட்டாக இருக்க, ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசிக்கலாம். சரியா? படுமா. வள்ளி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் வள்ளி. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். பானுகிட்ட சொல்லிட மாட்டேன்ல? நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. கடையில் யாராவது பானுவை தொந்தரவு பண்ணுறாங்களா? சேச்சே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமா, ஏன் திடீர்னு கேக்குறீங்க? இல்லை, வீட்டுக்கு ஒரு மாதிரி வந்தா அதான் பயந்துட்டேன். இங்க வேலைக்கு வர வரைக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எங்க ஓனரும் ஓனரோட பையனும் தங்கமானவங்க. சரி, ஓகே. சரிங்க.
அந்த தலைகாணி வச்சுட்டு கொஞ்சம் எடுமா. இங்க பக்கத்திலே படுத்துக்கலாம்ல. இல்லைம்மா, நீயே வேலைக்கு போய் வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே நீயே பார்க்குற, ஒண்டியாக கஷ்டப்படுற, மனசு கேட்கலம்மா. இதுக்கப்புறம் உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. மகா, நீ ஒரு பொருளை ஆசைப்பட்டு வாங்கி அதை நீ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் யூஸ் பண்ணிட்டா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? அவ்வளோதான் லக்குன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். குட் நைட். குட் நைட். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன். என்னப்பா அதெல்லாம்? இது டான்ஸ்பா, வெக்ஸன் அண்ட் கிளாசிக்கல் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இது நானே கண்டுபிடிச்ச டான்ஸ்பா. தம்பி எங்கப்பா போயிருந்த? இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன். கடையை சாத்திட்டு நேராக வீட்டுக்கு தான்ப்பா வரேன். என்ன சந்தேக போறியா? என்ன சந்தேக போறியா நீ? நம்மளை நம்பி தான்ப்பா வேலைக்கு வர்றாங்க. வேலைக்கு வர பொண்ணுகிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கலாம்லப்பா. அந்த பானு ஃபோன் பண்ணாளா? வாழ்க்கை ஒரு தடவை தான்ப்பா வாழ போகிறோம். அதனால தான்ப்பா என் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்கிறேன்ப்பா. எப்படி என்ஜாய் பண்ணி வாழ்கிறேன்ப்பா. நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா. கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்குப்பா. நான் கேட்டேனா? உன்கிட்ட நல்ல பேர் நான் கேட்டேனா? எனக்கு நல்ல பேர் தேவையே இல்லை. நல்லா வாழ்ந்தாங்கிற, எப்படி நல்லா வாழ்ந்தாங்கிற பேர் மட்டும்தான் தேவை. புரியுதா டேட்? எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாரு. எனக்குன்னு வந்து அப்பனா சேர்ந்தான் பாரு. ஏய், சட்டை நல்ல சட்டை ஆகுது, கழட்டிட்டு பயணம் போட்டு வேலை வரப்பா. அது பரவாயில்லண்ணா. எங்க சொன்னா கேட்குறீங்க, போங்க. ஏய் நில்லு. சொல்லுங்க சார். சாரு இப்பதான் உன்னை பார்த்தா எனக்கு பொண்ணு மாதிரியே ஃபீல் ஆகுது. நான் போட்டுமா சார்? போ, அதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்லிட்டு போ. பதில்னா என்னது? நேற்று நைட் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து அது வந்துங்கும் போது தெரியுது நீ பார்த்த வேலை தானே அது. சாரி சார், மன்னிச்சிருங்க. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன் சார். இது வரைக்கும் மனசுல எதுவும் வச்சுக்கல, இனிமே வச்சுக்கிட்டேன் என்னன்னு தோணுது. போ. ஆளையும் நடையும் போறான், சும்மா கும்முன்னு இருக்காளே. மகா, சொல்லு பானு. சோஃபால பப்ஸ் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்ரு. எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? உன்னதான் கேக்குறேன், எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? சும்மா வெளில உட்காந்துருந்தேன். என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? எங்க போயிருந்தீங்க? மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது, அதனால பார்க்கில் உட்காந்துருந்தேன். என்னாச்சு? நானும் 10-15 நாளா பாக்குறேன், ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. வீட்ல தங்க மாட்டீங்க? இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, அதான் பார்க்கில் உட்காந்துருந்தேம்மா. ஹாப்பியா தானே இருக்கீங்க? நான் ஒன்றை கேட்கணும், நீ என்ன கேட்குறியா? நான் ஹாப்பியாக தாம்மா இருக்கேன். ஏன் இங்க எடுத்துட்டு வந்து சாப்பிட்றீங்க? வாங்க வெளியே போய் சாப்பிடலாம். சரி வா. என்ன அதிசயமா இருக்கு, காலையில எஞ்சி உட்கார்ந்துருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சரியாக தூக்கம் வரல, அதான் ஏஞ்சி உட்காந்துட்டேன். சரி வரேன். சார். சொல்லுமா. சார், எல்லாத்துக்குமே சேலரி போட்டிருக்கீங்க, ஆனால் எனக்கு இன்னும் போடலை. அப்படியா? சரி, என்னன்னு தெரியல, நான் பார்க்குற சிஸ்டம் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். நீ என்ன பண்ணுற, அந்த ஸ்டாக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேலே ஏற்றிட்டு அப்புறமா நீ கிளம்பு. சார் டைம் ஆகுது சார், பஸ் போயிடும். அதான் நான் இருக்கிறேன்ல, நான் அந்த பக்கமாக தான் போகிறேன், நான் கொண்டாந்து விட்டு போகிறேன். போ.
பேக் கொடு, பேக்கை கொடு. இதை வேற மாட்டி எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. நாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து 2-3 மாசம் தான் ஆகுது. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நினைச்சா போறேங்க, அதுக்கு என்ன இப்போ? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ். யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்கம்மா. நீ ஏன் கூட தானே வர, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன். சார் நிப்பாட்டுங்க. ஏன் என்னாச்சு? சார் என்னை இங்கே விட்டுருங்க, வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்து போய்க்கிறேன். வந்தவங்களை இப்படி பாதியில் தான் விட்டு போங்களா? ஏன் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டியா? வீட்டுக்காரர் இருப்பாரு சார். இருக்கட்டும் இருக்கட்டும், அவரு ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஒரு பக்கமா நிக்கிறேன். இல்ல சார் அது வந்து சரி போங்க. போலாமா? மகாலிங்க எங்க அர்ஜென்ட்டா வெளியே போறியா? அண்ணே அது வந்து யோசிக்கிறியே, வண்டி வேற அர்ஜென்ட்டு, காலை டெலிவரி கொடுத்தாகணும், அக்காவை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி வேற போகணும். ஐயோ என்ன பண்ணுறான்னு தெரியலையே. சரிண்ணே நீங்கள் போங்கண்ணே, நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நைட்டு என்ன மணாலும் முடிச்சு கொடுத்துருவீல? அதெல்லாம் முடிச்சு கொடுத்துறேண்ணே. பார்த்து பண்ணு மகா. இந்தா கொடுங்க, காலை டெலிவரி கொடுத்தாகணும். சரிண்ணே. இந்தோ ஒரு இந்தா மகா போடி. என்னண்ணே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு? நீ வேலை பார்த்ததுக்கு உண்டான ஊதியம், எச்சு கம்மியெல்லாம் கிடையாது. ஓ நல்லாரு, போகும்போது மறக்கணும் சட்டெல்லாம் சாத்திரு. சரியா? சரி சரி. வந்தன்னா மகா? பூ மலர் ஏங்க? கண்ணிலே வந்தன்னா. எங்க வீட்டுக்கார ஆளை காணோம்? பக்கத்துல எங்கேயாச்சும் பார்க்குக்கு போயிருப்பாரு. பரவாயில்ல, வீட்டில் நல்லா தான் இருக்குது. சார் நீங்க கிளம்புங்க. ஒருத்தவங்க யாராவது வீட்டுக்கு வந்தா குடிக்க தண்ணி கொடுக்கணுங்கிறது பெண்களோட பாரம்பரிய வழக்கம். உங்க அம்மா சொல்லி தரலையா? தண்ணி குடுமா குடிக்கிறதுக்கு ரொம்ப முறைக்கிற. சார் ஏன் கதவை சாத்துறீங்க? யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க, புரியலையா உனக்கு? நான் எவ்வளவு நல்லவனு உனக்கு நல்லா தெரியும்ல. சரிங்க சார் கிளம்புங்க. இதை வாங்கிட்டு போ. அப்புறம் இந்தா இதை வச்சுக்கோ. என்னது இது? இது சம்பளம் இல்லை, பயப்படாத. இது உனக்காக நான் கொடுக்கறது, வச்சுக்கோ. எதுக்கு சார் எனக்கு கொடுக்குறீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். பாவம் நீ, வீட்டு வாடகை, குடும்ப கஷ்டம், அது இதுன்னு எவ்வளோ கஷ்டப்படுற நீ. அது எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு தான். நிறைய பிரச்சனை இருக்குல்ல? ஒன்றும் இல்லை, சரி பண்ணிக்கலாவா? ஃபஸ்ட்டு இந்த சம்பளத்தை எடுத்துன்னு போய் நம்ம பொண்டாட்டி கையில் கொடுத்து அவள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. இவ்வளோ நாள் நம்மளை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டாலே. ஏய் எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் நாளைக்கும் வரேன். ஆனால் மறக்காம வேலைக்கு வந்துடுறேன்னா. அப்புறம் சும்மா சொல்லக்கூடாதுடி, சூப்பராக இருக்க. வரட்டா? பானு பானு அப்பா பானு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? நானும் தாங்க. இன்னையிலேருந்து நான் வேலைக்கு போகல. வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, மல்லிகை ஜாமான் கடன் எல்லாம் கொடுத்துருங்க. அப்புறம் என்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போறீங்களா மிச்சம் இருந்தா? ஏன் என்னாச்சு? நீங்களும் என்ன பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நானும் 4 மாசமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், என்னால முடியல. நீ ஜாலியாக தானே வேலைக்கு போயிட்டு இருக்க? பணம் இருக்கிற ஒரு சில பொண்ணுங்க என் கூடயாச்சும் ஊரை சுத்துறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு கண்டுபிடிச்ச வழிதான் வேலைக்கு போறேங்கிறது. கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வர்ற எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷன் கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கணும், குழந்தை குட்டிங்களோட வீட்டில் இருக்கணும் தான் ஆசைப்படுவா. இந்த அப்படி என்னங்க இது? நான் 1 மாசமா மெக்கானிக் ஷெட்டில் வேலைக்கு போயிட்டுருக்கேன். 4 மாசமா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுடி. ரொம்ப சாரிடி. இதுக்கப்புறம் என்னால் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது. இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம். என் உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம்.
ம் இனி உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துப்பேன். எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல் நம்மளை நம்பி வர ஒருத்தி தான் மனைவி. அவளை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும்னு சொல்கிறத விட்டுட்டு எப்படியாவது பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் பார், அவன் தான் நல்ல கணவன். ஆணோ பெண்ணோ ஒருத்தர் ஏமாற்றிக்காம ஒழுங்காக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்க எல்லார் லைஃப்பும் நல்லாயிருக்கும்.